ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு துரோணரின் மகன், துரோணாச்சாரிய மகன் அஸ்வத்தாமன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஏன் அஸ்வத்தாமன் தண்டிக்கப்பட்டார்? அஸ்வத்தாமன் யார்? அஸ்வத்தாமன் யார்? அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கப்பட்டது? எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டது? அந்த தண்டனைக்கான காரணம் என்ன? இதெல்லாம் அதுல இருந்து நாம அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன? அஸ்வத்தாமன் யாரு? அவருக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது? அதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 18 முதல் 21 வரை. 1.7.18 to 21. Yes, 18. Thank you. ओम नमो भगवते वासुदेवाय। नराय नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। तम् आबदन्तं स विलक्ष्य दूरात् कुमारहोद्विग्नमना रदेन प्रात्रवत् प्राणप्रसूरुव ஊர்வியாம் யாவத் கமம் ருத்ரபயாத் யதாகஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இளவரசர்களை கொன்றவனான அஸ்வத்தாமன் வெகு தூரத்தில் தன்னை நோக்கி வேகமாக அர்ஜுனன் வருவதைக் கண்டதும் சிவனுக்கு அஞ்சி ஓட்டம் பிடித்த பிரம்மாவை போன்று பீதியடைந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ரதத்தில் ஏறி ஓட்டம் பிடித்தார். சரி, இப்ப என்ன நடந்தது? இது ஒரு அழகான ஒரு எபிசோடு. இந்த அத்தியாயம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அழகான ஒரு எபிசோடு. என்னன்னா, அஸ்வத்தாமன் துரோணரின் புதல்வர். துரோணாச்சாரியர் ஒரு பிராமணர். பிராமணுடைய பையன் அஸ்வத்தாமன். பிறப்பால் பிராமண குலம். மிக உயர்ந்த, அதாவது 4 வர்ணத்துல மிக உயர்ந்த குலம் பிராமண குலம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிராமண கம்யூனிட்டி மீன்ஸ், பிராமண சமுதாயம்னா முதல் தரமான சமுதாயம். இந்த சமுதாயம் தான் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியது. இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது, கலியுகம் ஆயிடுச்சு. கலியுகத்தில் என்ன ஆச்சு? மிளேச்சா ராஜன்ன ரூபினா, அதாவது தகுதியற்றவங்க, மனிதர்லயே கடைநிலையானவங்க இன்னைக்கு தலைவர்களா இருக்காங்க. இந்த தலைவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனா முன்ன தலைவர்களை யார் தேர்ந்தெடுப்பானா? பிராமணர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. பிராமணாஸ் மீன் கிங் மேக்கர்ஸ். பிராமணர்கள் மன்னர்களை உருவாக்குவாங்க. அவங்க அரியாசனத்துல உட்கார மாட்டாங்க. பிராமணனுடைய டியூட்டி அது கிடையாது. பிராமணனுடைய தொழில் அரியாசனத்துல அமர்வதோ அல்லது ராஜ்யத்தை ஆள்வதோ வியாபாரம் செய்யறதோ இல்ல தொழில், இது கிடையாது. பிராமணன் அதாவது லேபர். லேபர் சூத்ரா. சூத்ராவுடைய வேலை, சத்திரியாவுடைய வேலை, வைஷ்யாவுடைய வேலை, பிராமண. இந்த வர்ண ஆசிரம சிஸ்டம் இருக்கு இல்லையா, வர்ண ஆசிரமம். இந்த வர்ண ஆசிரம சிஸ்டம் இந்த வர்ணாசிரம முறை
குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையில ஒருத்தருக்கு என்ன குணம் இருக்கு, ஒருத்தருக்கு என்ன தொழில் இருக்கு, அதை வைத்து பிரிக்கப்பட்டது. சதுர்வர்ணம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகச தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் இத்திய அகர்த்தாரம் அவ்யயம். அர்ஜுனா, 4 வர்ணங்கள் என்னாலேயே படைக்கப்பட்டது. எதன் அடிப்படையில? குண கர்ம விபாகச. ஒருத்தர் என்ன குணத்தில் இருக்காரு, என்ன தொழில் பண்றாரு, அதை வைத்துக் கொண்டு நாம் சொல்லலாம் இவர் பிராமணர், இவர் சத்திரியர், இவர் வைசியர், சூத்திரர். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பிறப்பின் அடிப்படையில கிளைம் பண்றோம். இன்னைக்கு பிறப்பால பிராமணரா, ஓ பிராமணர், அவர் சூதரா, சூதரர் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் கிடையவே கிடையாது. முன்ன வேத காலத்துல எப்படி இருந்ததுன்னா, குழந்தைகள் குருகுலத்துக்கு போவாங்க. குருகுலத்துல போன உடனே குரு என்ன பண்ணுவாரு, அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை வாட்ச் பண்ணுவார், அந்த ஸ்டூடெண்ட்டை பாக்குறார். இந்த மாணவனுக்கு இயல்பாவே எது மேல நாட்டம் இருக்கு, இவர் ரொம்ப புத்திசாலியா இருக்காரா, இல்ல நிர்வாக திறமை இருக்கா அவர்கிட்ட, அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கா, ரூலிங் கெப்பாசிட்டி, இல்ல இவர் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவரா, இல்ல இவர் லேபரா அப்படின்னு அந்த குரு அந்த பையனுடைய கேரக்டர், அந்த பையனுடைய குணத்தை வச்சுட்டு அவன் தொழிலை வச்சுட்டு கண்டுபிடிச்சிருவான். இது இன்னொரு வழக்கம் என்னன்னா, நம்ம வீடுகள்ல பண்டைய காலத்துல நடந்த ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அன்னப்பிரசனம், அந்த குழந்தை பிறந்து அன்னப்பிரசனம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? குழந்தைக்கு முதல் சாதம் ஊட்டுறது, அப்புறம் பெயர் சூட்டுறது, நாமகரணா நாமகரணா குழந்தைக்கு பெயர் சூட்டுறது, அன்னப்பிரசனம் பிரசாதம், முதல்ல உணவு கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, அப்புறம் வித்யாரம்பம் கல்வி. அப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல இது இந்தியாவில அந்த வழக்கம் இருந்தது. ஒரு குழந்தைய தவளை விடுவாங்க. அந்த குழந்தைக்கு முன்னாடி நிறைய தாம்பூலம் தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டுல ஒரு தட்டு நிறைய புஸ்தகங்களை வச்சிருவாங்க. பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி ஒரு தட்டு நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள், காசுகள், பணம், நோட்டு, நகை இதெல்லாம் இருக்கும். ஒரு தட்டு நிறைய தானியங்கள்லாம் இருக்கும், கோதுமை, அரிசி, சாதம், இந்த மாதிரி தானியங்கள்லாம் இருக்கும். அப்போ ஒரு தட்டு நிறைய தானியங்கள் இருக்கும், உணவு பண்டங்கள் இருக்கும். ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள் எல்லாம், காசுகள்லாம் இருக்கும். ஒரு தட்டு நிறைய புத்தகங்கள் இருக்கும். இந்த குழந்தை தவளை விட்டா இந்த குழந்தை எதையை போய் முதல்ல எடுக்குது? புத்தகம் எடுக்குதா, காசு எடுக்கிறாரா, இல்ல தானியங்கள் எடுக்கிறாரா? அதை வைத்து அந்த குழந்தையோட சுபாவம் என்னன்னு கணிச்சிடலாம். இவன் பின்னாடி ஒரு வியாபாரியா வருவான், நிறைய தானியங்கள் உற்பத்தி பண்ணுவான், இல்ல ஒரு பெரிய செல்வந்தனா வருவான், இவனுக்கு நிர்வாக திறமை அதிகமா இருக்கும், இல்ல இவன் பெரிய பண்டிதனா வருவான். புத்தகத்தை எடுத்துக்கிட்டா, அந்த குழந்தை தவழ்ந்து போய் ஒரு புத்தகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டா இந்த குழந்தை ஒரு பெரிய பண்டிதனா வருவான். அந்த குழந்தை தவழ்ந்து போய் காசு எடுத்துச்சுன்னா இந்த குழந்தை ஒரு பிசினஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமை உள்ளவனா இருப்பான். அந்த குழந்தை தவழ்ந்து போய் தானியங்கள் எடுத்துக்கொண்டதுன்னா இது ஒரு வியாபாரியா வரும், பிசினஸ் மேன், அல்லது ஒரு தானியங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த மாதிரி. சோ இப்படி இந்த குழந்தை பிராயத்திலிருந்தே அந்த ஜீவாத்மோடைய சுபாவம் என்ன, அதோடைய கேரக்டர் என்ன, அதோடைய குணம் என்னன்னு கணிச்சிடலாம். அதுக்கப்புறம் குருகுலத்துல போனோடனே குரு செக் பண்றாரு இந்த பையனுக்கு எதுல ஆர்வம் இருக்கு. அப்புறம் சில குழந்தைகள் குருகுலத்துல போய் படிச்சா சில குழந்தைகள் பிராமணரா வருவாங்க, வேதமெல்லாம் படிச்சு நல்ல புரோகிதர்களா வருவாங்க, பண்டிதர்களா. சில குழந்தைகள் நிர்வாக திறமை உள்ள குழந்தைகளா வருவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். சில குழந்தைகளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமை இருக்கும். சில குழந்தைகளுக்கு பசு பராமரிக்கிறது, தானியங்கள் உற்பத்தி பண்றது ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைகளுக்கு இது எதுவுமே வராது. ஒரு சில குழந்தைக்கு பசு பராமரிக்கிறதும் வராது, தானியம் உற்பத்தி பண்ணவும் வராது, நிர்வாகம் வராது, படிப்பும் வராது. அப்ப அவங்க சொல்ற வேலையை செய்வாங்க. அங்க போய் ஒரு குளம் வெட்டுங்க, ஏரி வெட்டுங்க, ரோடு போடுங்க, ஒரு பெரிய ரதம் பண்ணுங்க, பெரிய கோயில் கட்டுங்க, ஒரு பெரிய ஒரு மண்டபம் கட்டுங்க அப்படின்னா அந்த வேலையை செய்வாங்க. இப்படி நம்ம தொழில் அடிப்படையில தான். இன்னைக்கும் நீங்க வட இந்தியா போனீங்கன்னா இந்த 4 பேர் இருக்கு வட இந்தியால: பண்டிட்ஜி, தாக்கூர் சாப், சேட்ஜி, பண்டிட்ஜி, தாக்கூர் சாப், சேட்ஜி, சௌத்ரி. சௌத்ரி இந்த பேருக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. தாக்கூர் ராணா பிரதாப் சிங் தாக்கூர், பிரதாப் சிங் தாக்கூர், அல்லது குமான் பண்டிட், அல்லது
சேட்ஜி, அஹ், அஹ், ரோஹித் சேட்ஜி, அப்புறம் சௌத்ரி, பேருக்கு முன்னாடி பேருக்கு பின்னாடி சௌத்ரி. அப்ப இது வந்து இன்னைக்கு பிறப்பின் அடிப்படையில் ஆயிடுச்சு. ஆனா பிறப்பின் அடிப்படையில் இல்ல, தொழில் அடிப்படையில் இருந்தது. அப்போ இந்த பிராமணருடைய டியூட்டி என்னன்னா, படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிகா. அவர் சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு பிராமணருடைய டியூட்டி என்னன்னா 6 விதமான செயல், சத்கர்மா. ஒரு பிராமணர் டியூட்டி என்னது? சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். தன்னிட்ட உள்ள பொருள் தானம் கொடுக்கலாம், கொடுக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் பகவானை வழிபடணும், வழிபடுறது எப்படின்னு கத்துக் கொடுக்கணும். இந்த தொழிலால ஒரு பிராமணர் அறியப்படுறார். இது பண்ணலைன்னா ஒரு பிராமணர் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிராமண குலத்துல பிறந்திருக்கேன். நான் வந்து பிறப்பால் ஒரு பிராமண குலத்துல பிறந்தேன். ஆனா நான் ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனில ஒர்க் பண்ணேன். அப்ப என்ன ஆச்சு? நான் சூதரன் ஆயிட்டேன். பிறப்பால் பிராமணன். ஆனா போய் ஒரு பிராமணர் வந்து எப்போ ஒத்துட்டு கை நீட்டி சம்பளம் வாங்குறப்ப சூதர் ஆயிட்டேன். அப்ப அது டியூட்டி இல்ல. பிராமணோட டியூட்டி வந்து சாஸ்திரம் படிக்கணும். இது காலப்போக்கில் எல்லாம் கலியுகத்துல எல்லாம் மாறிடுச்சு. கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்துல எல்லாருக்குள்ளயும் இந்த சூத்திர குணம் வந்துருச்சு. பணம் சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும், சொத்து நிலம் நீடு வீடு வாசல் புலனின்பம். இது சூத்ரா மென்டாலிட்டி. சோ பிராமணா மீன்ஸ் பிரம்மஜானா திதி பிராமணா. தன்னை உணர்ந்தவனே பிராமணன். அப்போ புராணங்கள் என்ன சொல்லுது? ஜென்மனா ஜாயதே சூத்ரா, சம்ஸ்காராத் பவே த்வஜா, வேத பாட பவே விப்ரா, பிரம்மஜானா திதி பிராமணன். பிறப்பால் எல்லாம் சூத்திர தான். நம்ம பிறக்கும் போது யாரும் பூணூல்லாம் போட்டு பிறக்கல. நம்ம யாருமே பிறக்கும் போது பூணூல் போட்டோ இல்ல வாயில ஒரு சில்வர் பூனை வச்சுட்டோ, ஒரு உயர்ந்த குடும்பத்திலே வாயில சில்வர் பூனை வச்சுட்டு எல்லாம் பிறக்கல. பிறக்கும் போது எல்லாம் சூத்ரா. ஜென்மனா ஜாயதே சூத்ரா. பிறப்பால் எல்லாரும் சூத்திரம் தான். சம்ஸ்காரா பவே த்வஜா. ஒரு ஆன்மீக குருவை அணுகி தீட்சை பெறும்போது 2வது பிறப்பு. ஆன்மீக குருவை அணுகி தீட்சை பெறும்போது 2வது பிறப்பு. ஜென்மனா ஜாயதே சூத்ரா, சம்ஸ்காரா பவே த்வஜா, வேத பாட பவே விப்ரா. அவன் சாஸ்திரம் படிக்கும்போது பண்டிதன். பகவத்கீதை பாகவதம் அவர் சாஸ்திரம் படிக்கும்போது பண்டிதன். பிரம்மஜானா திதி பிராமணா. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று உணர்ந்தவனே பிராமணன். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா. நான் கிருஷ்ணருடைய சேவகன். இதை உணர்ந்தால்தான் பிராமணன். அப்போ இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏன் இவ்வளவு நேரம் ஏன் இதை பத்தி டீட்டெயிலா பேசணும்னா, துரோணாச்சாரியர் ஒரு பிராமணர். அந்த பிராமணனின் புதல்வன் அஸ்வத்தாமன், அவரும் பிராமணர். ஆனா அஸ்வத்தாமுடைய செயல் வந்து பிராமணனை போல இல்லை. சோ ஆக்சுவலி ஒரு பிராமணா வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருடைய தொந்தரவுக்கு ஆளாகக்கூடாது. பிராமணனுடைய குணம் என்னன்னு பகவத்கீதையில சொல்றாரு கிருஷ்ணா. ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், பிராமணனுடைய கேரக்டர் என்ன, எந்த குணத்தினால ஒரு பிராமணர் அழியப்படுறாரு? சத்திய சமோ தப சௌச்சியம் சாந்தி ஆர்வச்சம் சாந்தி ஆர்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சபாவச்சம். பிராமணனுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? உண்மையே தான் பேசணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மைக்கு பின்வாங்க கூடாது. வாய்மை சத்தியம். ஒரு பிராமணர் பேசினா சத்தியமே பேசணும். ஆனா கலியுகத்துல பேச முடியுமா? கலியுகத்துல உண்மையை பேச முடியாது. மனைவிட்ட கூட உண்மையை பேச முடியல, வீட்டுல உண்மையை பேச முடியல, எங்கேயுமே பேச முடியாது. அப்ப கலியுகத்துல பிராமண பண்பாடை பின்பற்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்யா சமா, எல்லோட்டையும் ஈக்குவலா, எல்லாரையும் சமமா பாவிக்கணும். தபா சத்திய சமோ தபா, தப வாழ்க்கை வாழணும். எளிமையாக வாழ வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2-3 முறை குளித்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சத்திய சமோதப சௌச்சம். சாந்தி, அமைதியாக இருக்க வேண்டும். ஆர்ஜவம், சாஸ்திரம் படித்து ஞானம், ஞான விஞ்ஞானம், அது நடைமுறை அனுபவம். சாஸ்திரம் படித்தது மட்டுமல்ல, அனுபவ அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ், ரியலைசேஷன். ஞான விஞ்ஞானமா பிரம்ம கர்ம சுபாவம். இதுதான் பிராமணனுடைய குணம். இந்த குணத்தினால பிராமணர் அறியப்படுறார். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அஸ்வத்தாமன் இந்த குணமே கிடையாது. அஸ்வத்தாமன் கிட்ட இந்த குணங்களே இல்லை. அவன் பிறப்பால் பிராமணன், அதனால் ஒரு பிரம்ம பந்து. ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்திருக்காங்க, ஆனா பிராமணனுக்கு உண்டான குணம் இல்லைன்னு சொன்னா அவர் பிரம்ம பந்து அல்ல துஜ பந்து. துவஜா அப்படின்னா இரு பிறப்பு எய்தியவர். ஒரு பிராமணன் சொன்னா அவர் இரு பிறப்பு எய்தியவர். முதல் பிறப்பு
நம்ம எல்லாருக்கும் முதல் பிறப்பு வந்து ஒரு தாய் தந்தை ஒரு அப்பா அம்மா இந்த உடல் கொடுத்திருக்காங்க. நான் இந்த உடல் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இது என்னுடைய முதல் பிறப்பு. இரண்டாம் பிறப்பு குரு வந்து தந்தை, வேதம் வந்து தாய். அப்ப வேதத்து குருட்டு இருந்து வேதம் கத்துக்கிட்டா எனக்கு என்ன ஆகும்? ரெண்டாவது செகண்ட் பர்த், தாய் ஸ்பான், இருபிறப்பெய்தியவர் துஜா. அப்போ அஸ்வத்தாமன் துரோணரின் மகனாக இருந்தாலும் துரியோதனுடைய சகவாசத்தினால துர்புத்தி படைத்த அஸ்வத்தாமன் தன் எஜமானன் துரியோதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தன் எஜமானன் துரியோதனை திருப்திப்படுத்துறதுக்காக பாண்டவருடைய 5 குழந்தைங்க, பாண்டவருடைய 5 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும் போது ராத்திரியோட ராத்திரியா அந்த டென்ட் கூடாரத்துக்குள்ள போய் அந்த குழந்தைகளை துண்டு துண்டா வெட்டி அதை எரிச்சு பசுமாக்கிட்டான். ஒரு சாம்பல் எலும்பு கூட மிச்சல. அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு? பாண்டவருடைய 5 பசங்களை, திரௌபதியோட 5 பசங்களை துண்டு துண்டா வெட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்டார். இந்த செயலால துரியோதனன் கூட திருப்தி அடையவே இல்லை. ஏன்னா இது ஒரு சத்திரியனுக்கு வீரம் கிடையாது. ஒரு சத்திரியன் என்ன பண்ணும்? பகைவனை நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒரு சத்திரியனுடைய வீரம் என்னன்னா புறமுதுகில் தாக்குவது அல்ல. ஒரு சத்திரியனுடைய வீரம் வந்து புறமுதுகுல தாக்குறதுல, பகைவனை நேருக்கு நேர் சந்திக்கணும். அப்போ துரியோதனை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொள்றதுக்கு பதிலா பாண்டவருடைய 5 பசங்களை கொண்டு அந்த வம்சமே இருக்கக்கூடாதுன்னு இவன் செய்த செயல் நீச்சல், ரொம்ப கீழ்த்தரமான செயல். தூங்கி கொண்டிருக்கிற குழந்தைங்க, உறங்கி கொண்டிருந்த குழந்தைகளை துண்டு துண்டா வெட்டி எரிச்சு சாம்பலாக்கிட்ட. இந்த செயல் துரியோதனையே திருப்திப்படுத்தல. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே திரௌபதி, பாண்டவர்கள், யுதிஷ்டிரர், அர்ஜுனன், பீமன் கண்ணீர் வடிக்கிறார். பெரும் வருத்தத்துக்கும் துன்பத்துக்கு ஆளான. அப்போ பகவான் சொல்றாரு, அஸ்வத்தாமனை விடாத அர்ஜுனா, அவனை விடாத நீ, அவன் அயோக்கியன், அவன் தண்டனைக்குரியவன், அவனை கொல்ல வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். பகவான் சொல்றாரு, இந்த அஸ்வத்தாமன் பிராமண குலத்துல பிறந்தும் ரொம்ப கீழ்த்தனமான செயல் செய்து விட்டான், அவனை தண்டிக்க வேண்டும், விடக்கூடாது, அவனை சும்மா விட்டுறாது நீ. இது பகவானே சொல்றாரு. அர்ஜுன் என்ன பண்றாரு? அதான் இங்க நடக்குது. இளவரசர்களை கொன்றவனான அஸ்வத்தாமன் வெகு தூரத்தில் தன்னை நோக்கி வேகமாக அர்ஜுனன் வருவதை கண்டார். சிவனுக்கு அஞ்சி ஓட்டம் பிடித்த பிரம்மா. ஒரு முறை என்ன நடக்கும்? கா அல்லது அர்கா, கா அல்லது அர்கா எனும் சொற்களை பொறுத்தவரை புராணங்களில் இது குறிப்புகள் உள்ளன. கா என்பது பிரம்மாவை குறிக்கிறது. அவர் ஒருமுறை தன் மகளால் கவரப்பட்டு அவளை பின்தொடர ஆரம்பித்தார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் பிரம்மையை தாக்கினார். பிரம்மா தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அஞ்சி ஓடினார். அர்கஹ எனும் சொல்லை பொறுத்தவரையில் இதற்கு வாமன புராணத்தில் ஒரு குறிப்பு உள்ளது. வித்யுனமாலி எனப்படும் ஒரு அசுரர் இருந்தார். அவர் பிரகாசிக்கும் தங்க விமானம் ஒன்றை பரிசாக பெற்றிருந்தார். சூரியனுக்கு பின்னால் பறந்து சென்றது விமானத்தின் பிரகாசத்தினால் இரவு மறைந்தது. இதனால் கோபமடைந்த சூரிய தேவன் தனது கடுமையான கதிர்களால் அந்த விமானத்தையே உருக்கி விட்டார். இதனால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் சூரிய தேவனை தாக்கினார். சூரிய தேவனும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து இறுதியாக காசியில் விழுந்தார். அந்த இடம் லோலார்க என்று என புகழப்படுகிறது. சோ புரோபா வந்து இங்க அழகா எழுதியிருக்க. என்ன விஷயம்னா, எப்படி வந்து சிவபெருமானுக்கு பயந்து பிரம்மா ஓட்டம் பிடிச்சாரோ அந்த மாதிரி அஸ்வத்தாமனை கண்டு அந்த மாதிரி அர்ஜுனனை கண்டு அஸ்வத்தாமன் ஓடுறார். ரதத்திலிருந்து ரதத்தை எடுத்துட்டு ஓட்டம் பிடிக்கிற. அடுத்த ஸ்லோகம் 19th verse. யதா சரணமாத்மானம் ஐக்ஷத ஸ்ராந்தவாஜினம் அஸ்திரம் பிரம்ம சிரோ மேனே ஆத்மத்ராணம் த்விஜாத்மஜஹ. தன் குதிரைகள் கலைந்து விட்டதை கண்ட பிராமணரின் மகன் அஸ்வத்தாமன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரம்மாஸ்திரத்தை, அணு ஆயுதத்தை பிரவைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதினான். இது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. இந்த அணு ஆயுதம் இருக்கு இல்லையா, அந்த அணு ஆயுதம் போட்டா அவ்வளவுதான். அப்போ இந்த பிரம்மாஸ்திரங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். ஆனா அந்த காலத்துல இந்த பிரம்மாஸ்திரத்துக்கும் இப்ப இருக்கிற அணு ஆயுதத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு.
இப்ப இருக்கிற அணு ஆயுதம் வந்து போட்டா பெண்கள், குழந்தைங்க, வயதானவங்க, அப்பாவி மக்கள், அந்த அந்த நாடே அழிஞ்சு போயிடும். ஆனா அன்னைக்கு இருக்கிற அஸ்திரம் யாரை கொல்ல வேண்டுமோ அவங்களை நோக்கி பிரயோகமாகும். அந்த இடத்தையே தும்சமாக்கி விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்ப அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு? தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேற வழி இல்லாம பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டார். இந்த பிரம்மாஸ்திரம் போட்டா பிரபஞ்சமே சூன்யமாயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது பிரம்மாஸ்திரம் வந்து, ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அஸ்வத்தாமன் என்ன பண்ணா? இதுதான் அசுரன். அசுரங்க. அவன் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் அஸ்வத்தாமன் அசுர குணம் படைத்தவன். தன் சுயநலத்துக்காக தன்னை காப்பாற்றிக் கொள்ள மற்ற யாருக்கு என்ன நடந்தா என்ன? பிரம்மாஸ்திரம் போட்டா பிரளயமே வந்த மாதிரி பூமியே அழிந்து விடும். அவ்வளவு அதீத ஆற்றல் படைத்தது. கடும் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. பூமியை எரித்து சாம்பலாக்கி விடும் சக்தி படைத்தது. அப்போ தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அஸ்வத்தாமன் முட்டாள்தனமாக அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டார். பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனை நோக்கி ஏவரன். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கருதினான். சோ அதுல இருந்து என்ன தெரியுது? அஸ்வத்தாமன் ஒரு வீழ்ந்தவன். தன் நிலை, உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ந்தவன். பிறப்பால் பிராமணனா இருந்தால் தன் செயலால சூதனை விட கீழானவன். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மற்றவர் யாரை பத்தியும் கவலைப்படல. இதுதான் சுயநலம். ஓகே, 20வது பதம், verse 20. அதோபஸ்பிருஷ்ய சலிலம் சந்ததே தத் சமாஹிதः அஜானனன் அபிசம்ஹாரம் பிராணக்ருச்ர உபஸ்திதே. அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதால் நீரை தொட்டு புனிதமடைந்த அவர் அணு ஆயுதங்களை திரும்ப பெறும் கலையை அறிந்திராத போதிலும், அணு ஆயுதங்களை திரும்ப பெறும் கலையை அறிந்திராத போதிலும் அவற்றை பிரயோகிப்பதற்கான மந்திரங்களை உச்சரிப்பதில் மனதை ஒருமுகப்படுத்தினான். பாத்தீங்களா? அந்த வெப்பன் வந்து எப்படி கவுண்டராக்ட் பண்ணும் தெரியல. ஒரு அணு ஆயுதத்தை பிரயோகிச்சா அதை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கான மந்திரம் அவருக்கு தெரியல. அப்ப இஸ் இம்மெச்சூர்டு. அவரு பக்குவம் இல்லாம, கலையை, வித்தையை ஒழுங்காக அறிந்து கொள்ளாம, வித்தையை சரியா அறிந்து கொள்ளாம, பக்குவம் இல்லாம ஒரு குழப்பம் அடைந்த ஒரு சுயநலவாதி என்ன பண்ணாரு? தன் உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்காக ஆஜமனம், கையில தண்ணி எடுத்துட்டு தன்னை பியூரிஃபை பண்ணிட்டு ஆஜமனம் பண்ணிட்டு வேத மந்திரம் பாராயணம் பண்ணி தன்னை புனிதப்படுத்திட்டு அவன் என்ன பண்றான்? அந்த பிரம்மாஸ்திரத்தை போடுறான். அதை திரும்ப எப்படி வாங்கணும்னு அவனுக்கு தெரியல. அந்த பிரம்மாஸ்திரத்தை விடுற கலை மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அதை ரிட்டர்ன் வாங்குறது எப்படி? இப்போ அஸ்வத்தாமனுடைய இலக்கு அர்ஜுனனை கொல்லணும். அப்ப அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணணும்? நேரா போய் அர்ஜுனனை தாக்கிட்டு திரும்ப அஸ்வத்தாமன்ட்ட வரணும். அதுதான் ஆர்ட். அந்த யுத்த தர்மப்படி பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் போட்டான்னா அது நேரா போய் அர்ஜுனனை கொல்லணும், திரும்ப அவர்கிட்ட வரணும். அப்ப அந்த திரும்ப வாங்குற மந்திரம் அவருக்கு தெரியணும், அந்த ஆர்ட் தெரியணும். அந்த சத்திரியா ஸ்பிரிட், அந்த சத்திரியோட ஆர்ட் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை பிரயோகித்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு அது எதிரணியில உள்ளவங்களை கொண்டுட்டு திரும்பி அதை வாங்கக்கூடிய மந்திரம் அவனுக்கு தெரியணும், அந்த அந்த ஆர்ட் தெரியணும். ஆனா முட்டாள் அஸ்வத்தாமனுக்கு அது தெரியல. ஆனாலும் என்ன பண்ணிட்டான்? அது தெரிஞ்சாலும் தெரியலாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சுக்கணும், யார் எப்படி போனா என்ன. இதுதான் ஆசிரிய பாவம். ஆசிரியம் பாவம் ஆசிரித்தா அசுர குணம் என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், யார் எப்படி போனா என்ன, இந்த உலகமே எப்படி போனா எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருக்கும். நூனம் பிரமத்த குருதே விகர்மா ஏ இந்திரிய பிரீர்த்தி ஆத்மநோயம். பாகவதத்துல ரிஷபதேவ் என்ன சொல்றாரு? மக்கள் புலனின்பத்துல பித்து பிடிச்சிருக்காங்க. புலன்பம் அனுபவிக்கிறதுல பித்து பிடிச்சு தன்னுடைய புலன் திருப்திக்காக எந்த மாதிரி செயலையும் பண்ண, யாரை வேணாலும் கொல்லலாம், எங்க வேணாலும் திருடலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஊழல் பண்ணலாம். கோடிக்கணக்கா ரூபாய் சேர்க்கிறாங்க அரசியல் தலைவர்கள்லாம். நீங்க அரசியல்வாதிகள்லாம் ஊரை ஏமாத்தி லஞ்சம் வாங்கி பெரும் பாவகாரிகளை சேர்த்துக்கிருக்காங்க. ஆனா தெரியல அவனுக்கு, நான் செய்யற பாவம்லாம் மக்களுடைய பாவம்லாம் என்ன வந்து சேருது. 1/6 குடிமக்களுடைய பாவத்துல 1/6 அரசியல் தலைவரை போய் சேரும். அமைச்சர்கள், மந்திரிகள், தலைவர்லாம் இருக்காங்க இல்லையா, மக்கள் பண்ணக்கூடிய, மக்கள்கிட்ட வரிப்பணம் வாங்கும் போது, அவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறது, வரிப்பணம் வாங்குறது, அவங்ககிட்ட வசூல் பண்ணும்போது மக்கள் செய்யற பாவத்துல
6ல் 1 பங்கு ராஜாவுக்கு போய் சேரும். அதாவது அரசியல் தலைவருக்கு. அது கூட அவனுக்கு தெரியல. தெரிஞ்சாலும் அதை பத்தி அவங்க கவலை போறது என்ன, அவங்க நம்பிக்கை இல்ல, அது கவலைப்பட போறது இல்லை. அதோடைய சீக்வன்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டே இருக்க போறாங்க. அது வேற டாபிக். சரி, இப்ப என்னாச்சு? அஸ்வத்தாமன் இந்த பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு. சோ இங்க ரொம்ப அழகா பிரபுபா எழுதியிருக்காரு பொருளுரையில, பௌதிக விஷயங்களை ஸ்தூலமான முறையில் திறமைக்காக கையாள்வதை விட அந்த செயல்களை சூட்சமான முறையில் கையாள்வது இன்னும் சிறந்ததாகும். பௌதிக பிரச்சனைய, அதாவது பிரபுபா என்ன சொல்வாரு, பௌதிக பிரச்சனையை பௌதிகத்தால தீர்க்க முடியாது. பௌதிக பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு ஆன்மீகமான முறையை கையாள்வதுதான். பௌதிக பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்கு? ஆன்மீகத்தில் இருக்கு. பௌதிக பிரச்சனைக்கான தீர்வு பௌதிகத்துல கிடையாது. ஆன்மீகமான விஷயங்களை பயிற்சி பண்ணி அதுல இருந்து வெளியில வரணும். அதுதான் திறமை, அதுதான் சிறந்தது. இத்தகைய சூட்சமான பௌதிக செயல்கள் ஓசையை தூய்மைப்படுத்துவதன் வாயிலாக செயல்படுத்தப்படுகின்றன. ஆனால் அணு ஆயுதங்களா எங்க செய்வதற்கு மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதே முறை இங்கும் கையாளப்படுகிறது. சோ ஸ்பிரிச்சுவல் போது சவுண்ட் வைப்ரேஷன். சோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட சிறப்பு என்னன்னா, அது நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாத ஒரு கிளாஸ்ல ஒரு உதாரணம் கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, அந்த காலத்துல இப்போ இருக்காங்க, பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பு. அந்த பாம்பு பிடிக்க சப்தபேதின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சப்தபேதி. அந்த சப்தபேதிங்கிற மந்திரத்தை சான் பண்ணா, அந்த மந்திரத்தை சத்தமா சொன்னோம்னா பாம்பு எங்க இருந்தாலும் பிடிச்சிடலாம், பாம்பை வரவழைச்சிடலாம். சப்தபேதிங்கிற மந்திரத்தை பிரயோகிச்சா பாம்பு பிடிக்கலாம். அப்ப பிரபுபா என்ன சொல்றாரு, ஒரு பௌதிகமான மந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா, ஒரு பௌதிகமான மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னா, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் ஆன்மீகமானது. அது கிருஷ்ணனுடைய திருநாமம். பகவான்ல இருந்து பகவானும் ஒரு நாமம் வேற வேற இல்ல. அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதா திருச்சி தவ கிருபா பகவன் மமாமி தூர் தெய்வமே திருசமிகா ஜனி நானுராக. பகவான் தன் நாமத்துல முழு சக்தி வச்சிருக்காரு. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல இருக்காரு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்காரு. அதனால தன் முழு சக்தியும், ராமர், நரசிங்கர், வராகர், எல்லா சக்தியும் ஒரு நாமத்தில் இருக்கு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் இருக்கு. அப்போ ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கே இவ்வளவு சக்தி. ஒரு பௌதிகமான மந்திரம், ஒரு பௌதிகமான மந்திரத்தை கொண்ட ஒரு பிரம்மாஸ்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கும்னா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஆன்மீக உலகத்திலிருந்து வருது. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம். பகவானுடைய நாமம் இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஆன்மீகமானது. இது கிருஷ்ணர்ல இருந்து வேறானது அல்ல. நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. பகவானே ஒரு நாமத்தை பிரிக்க முடியாது. கிருஷ்ணர் வேறு, ஒரு நாமம் வேறல்ல. பகவான், அவரது நாமம், ரூபம், லீலைகள் அனைத்தும் ஆன்மீகமானது. அதனால இங்க ஒரு அழகான பாயிண்ட் என்னன்னா, ஒரு பௌதிகமான மந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. அடுத்தது 21வது பதம், 21. ததப்ராதுஸ்கிருதம் தேஜः பிரச்சண்டம் சர்வதோதிஷம் பிராணாபதம் அபிப்ரேக்ஷ்ய விஷ்ணும் ஜிஷ்ணுமுவாஹ. அதன் பிறகு எல்லா திசைகளிலும் மிக பிரகாசமான ஒளி பரவியது. அது மிக கொடூரமானதாக இருந்ததால் தனது சொந்த உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டது என்று எண்ணி அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிரார்த்தனை செய்ய துவங்கினார். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஒரு பக்தனுக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவருக்கு பகவானே கதி. திக்கற்றவருக்கு தீனபந்து, திக்கற்றவருக்கு தீனபந்து. சோ பாண்டவர்களுக்கு பகவானை தவிர ஒரு கதி இல்லை. அவங்க பகவானை சரணாகதி செய்த பக்தர்கள். எப்பவுமே பாண்டவர்கள் பகவானது தாமரை திருப்பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கிறவங்க. வாழ்க்கையில படாத கஷ்டமே இல்லை. பகவான் கூட இருக்கும் போதே இவ்வளவு கஷ்டம். ஆனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த கஷ்டங்கள்லாம் கடந்து பகவானுடைய சேவையிலேயே போயிருத்தாங்க.
இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். குந்தி தேவி ஒரு பட்டியலே இட்டிருக்காங்க. இது 7வது அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் குந்தி தேவியோட பிரார்த்தனை. குந்தி தேவி ஒரு பட்டியலே இட்டிருக்காங்க. விஷயான் மகாகுனி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச்ச கிருஷ்ணதக. கிருஷ்ணா, எங்களை விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, எங்க வீட்டுக்கு தீய வச்சாங்க, எங்க ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டாங்க, எங்க காட்டுக்கு துரத்தி விட்டாங்க, அப்புறம் அங்க ராட்சசம் கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. இந்த மாதிரி கஷ்டம் பிரச்சனை இங்க சத்சங்கத்துல யாருக்காவது வந்திருக்கா? கை தூக்கும். இந்த மாதிரி கஷ்டம் ஏன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்க, நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க, என்னை வீட்டை விட்டு என்னோட சொத்தெல்லாம் பறிச்சு என்ன நடுத்தருவில் நிறுத்திட்டாங்க, அப்புறம் என்ன விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, என் குழந்தைகளை வந்து தூக்கிட்டு இருக்கும்போது பீஸ் பீஸா வெட்டிட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம், இந்த மாதிரி கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் நம்மள யாருக்கா ஒத்திருக்கு வந்திருக்குன்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். கேரண்டி. நம்ம வந்து வாழவே மாட்டோம். உயிரை விட்டுருவோம், உடலே விட்டுருவோம். கடவுளாவது கோயிலாவது சாமியாவது ஒண்ணு வேண்டாம், என்னால இங்க வாழவே பிடிக்கல, தற்கொலை செய்து கொள்வது. இவ்வளவுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனா பாண்டவர்கள் பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா? அது குந்தி தேவி சிறு வயதில கணவனை இழந்து சிங்கிள் பேரண்ட். சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். சிங்கிள் பேரண்டா இருக்கிறது அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குது. அம்மா இல்லாம அப்பா மட்டும் இருக்காரு, அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருக்காரு. அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கப்பட்ட கஷ்டங்கள் நம்ம பட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு என்ன கஷ்டம்? அந்த பக்தர் என்ன பார்த்து சிரிக்க மாட்டேன்ட்டாரு, அவர் என்ன பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லல, அவர் என்ன பத்தி அவர்கிட்ட அப்படி பேசிட்டாரு, இவர் என்ன பத்தி அவர்கிட்ட அப்படி சொன்னாரு. இவ்வளவுதான் நம்ம பிரச்சனை. நமக்கு இவ்வளவுதான் பிரச்சனை. எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு சம்பளம் ஊதியம் சேர்த்து கிடைக்கல, எனக்கு வந்து வேற கம்பெனில ட்ரை பண்ண அது கிடைக்கல, நான் வெளிநாடு போன கிடைக்கல அது கிடைக்கல, எனக்கு கல்யாணம் ஆகும். இதுதான் நம்ம பிரச்சனை. ஆனா பாண்டவர்களுக்கு வாழ்க்கையில உயிருக்கே ஆபத்து. சிறு வயதிலிருந்து உயிருக்கே ஆபத்து, பெரும் சவால்களை எதிர்கொண்டாங்க. அதையெல்லாம் குந்தி தேவி நினைச்சு பாக்குறாங்க. அந்த கஷ்டம் எல்லாம் திரும்ப வரட்டுங்கிறாங்க. நம்ம சொல்ற தைரியம் இருக்கா நமக்கு? குந்தி தேவி என்ன சொல்றாங்க? அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு, அது வாழ்க்கையில நம்மனால கற்பனை பண்ணி கூட பார்க்காத கஷ்டம், நம்ம வாழ்க்கையில இது அனுபவிக்காத கஷ்டம், கற்பனையே பண்ணி பார்க்க அந்த கஷ்டங்களை திரும்பி வரட்டுங்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே, பல்லு வலி வந்துட்டாலே திரும்ப வரக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு பல்லு வலி வந்துச்சா, கிருஷ்ணா எனக்கு பல்லே வலிக்கூடாது, எப்படியாவது சரி பண்ணிடு. எனக்கு காய்ச்சலே வரக்கூடாது, எனக்கு நோயே வரக்கூடாது, எப்படியாவது நான் காப்பாத்திரு. ஆனா குந்தி தேவியோட பசங்களுக்கு வந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, பாண்டவர்களுக்கு அது உயிருக்கே ஆபத்தான கஷ்டம். அந்த துன்பங்கள்லாம், அந்த அந்த துன்பங்கள் துயரங்கள்லாம் திரும்பி திரும்பி வரட்டும்னு கேட்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண. பகவான் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், அல்லது எப்படி சரணடைஞ்சிருக்கணும் இல்லையா? நம்மளும் கோயிலுக்கு போறோம், நம்மளும் கிருஷ்ணாட்ட போய் பிரார்த்தனை பண்றோம், கிருஷ்ணா எப்படியாவது என் பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடணும், எப்படியா என் பொண்ணு கல்யாணம் ஆயிரும், எனக்கு அதாயிரும் இதாயிரும் வழக்கு தீர்ந்தோன்னு எனக்கு நிலம் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு. ஆனா குந்தி தேவி சொல்லுது என்ன? இந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப திரும்ப எனக்கு வரட்டும். அப்படி எனக்கு கஷ்டமெல்லாம் வரும்போது, கிருஷ்ணா நான் உங்களை நினைக்கிறேன், உங்க பாதங்களை தரிசனம் செய்யறேன், உங்களுடைய தரிசனம், உங்க பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்குது. அப்போ எப்பெல்லாம் இந்த கஷ்டம் வருதோ நான் உங்களை நினைக்கிறேன், எப்பெல்லாம் உங்களை நான் நினைக்கிறனோ அப்பவே நான் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுறேன். எப்பெல்லாம் நான் உங்களை நினைக்கிறனோ அப்ப இருந்தே நான் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுபடுறேன். இதுதான் ரியலைசேஷன். ஸோ ஹோல் பாகவதம், பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன், அனுபவம். குந்தி தேவியோடைய அனுபவம், பிரகலாதரின் அனுபவம், துருவரின் அனுபவம், பரீட்சித்தின் அனுபவம், பாகவதம் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பக்தருடைய பிரார்த்தனை வந்து ரியலைசேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பகவானுக்கு அவனுக்கு நடந்த அன்பு பரிமாற்றம், அவங்க அது மூலமா அவங்க வாழ்க்கையில உணர்ந்த விஷயங்கள், எப்படிலாம் பகவான் அவங்களுக்கு காப்பாத்தினாரு, எப்படிலாம் பகவான் அவங்க பக்கமே இருந்தாரு. பாருங்க கிருஷ்ணர் எப்படி இருக்க வேண்டியவர், கிருஷ்ணர் எப்படி இருக்க வேண்டியவர். துவாரகையில 16,108 அரண்மனை, துவாரகையில கிருஷ்ணருக்கு 16,108 அரண்மனை, 16,108 ராணி, ஐஸ்வர்யம், ஆடம்பரமான வாழ்க்கை,
சேவகர்கள், பணிப்பெண்கள், அமைச்சர்கள், மந்திரிகள், ஆயிரக்கணக்கான நண்பர்கள், உறவினர்கள் அதெல்லாம் விட்டுட்டு பாண்டவர் கூட போய் காட்டுல உட்காந்து. அப்படின்னா எந்த அளவுக்கு பாண்டவர்கள் பகவான் மேல அன்பு வச்சிருக்கணும், எந்த அளவுக்கு பகவான் பாண்டவர் மேல அன்பு வச்சிருக்கணும். இப்போ இந்த அத்தியாயத்துல அவனுக்கான பரீட்சை, இங்க பாண்டவருக்கு ஒரு அழகான பரீட்சை வச்சாரு கிருஷ்ணர். என்ன செய்யறாங்க பார்க்கலாம். இந்த அஸ்வத்தாமனை என்ன பண்ண போறாங்க? ம்? கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஒரு அழகான ஒரு லீலை நடந்தது. கிருஷ்ணரே சொல்றாரு, அர்ஜுனா அவனை விட்டாத, கொன்னுரு. பீமன் சொல்றாரு, ஆமா ஆமா அவனை கொல்லணும். எல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, அஸ்வத்தாமனை கொல்லணும். யுதிஷ்டர் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம்? அவன் ஒரு பிராமணனுடைய பையனாச்சே, கொல்லலாமா வேண்டாமா? கடைசியா இந்த கேள்வி திரௌபதி கிட்ட வந்துச்சு. ஏன்னா திரௌபதி தானே அம்மா, அந்த 5 குழந்தையோட அம்மா. எவ்வளவு வேதனை ஒரு தாய்க்கு வந்து, ஒரு தாயானவளுக்கு தன் குழந்தைக்கு சுகமில்லைன்னா தாங்க முடியாது. ஒரு அம்மாவுக்கு வந்து, இங்க நிறைய மாதாஜிகள் இருக்கீங்க, ஒரு அம்மாவுக்கு வந்து தன் குழந்தைக்கு சுகம் இல்ல, ஒரு ஜலதோஷம் இல்ல காய்ச்சல் ஏதோ ஒரு வியாதினா தாங்க முடியாது, அழுதுருவான். ஆனா திரௌபதி முன்னாடி அந்த குழந்தைகளை பீஸ் பீஸா வெட்டி எரிச்சு சாம்பலாங்க. அப்ப திரௌபதிக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வலி இருக்கும். இப்போ முடிவு திரௌபதி கையில விட்டாச்சு. திரௌபதியை முடிவு பண்ணிட்டோம், என்ன பண்ணலாம்? இந்த அஸ்வத்தாமனை கொண்டாடலாமா, என்ன செய்யலாம்? கிருஷ்ணா வந்து திரௌபதிட்ட விட்டார். திரௌபதி என்ன சொல்றாங்க? அந்த வேதனை, அந்த வேதனையை பொறுத்துக்கிட்டு தன் மகன்களை கொன்று விட்டு அஸ்வத்தாமனை சொல்றாங்க, அவன் பிராமணனுடைய பையன், குரு. முச்சித்தோ முச்சித்தோ பிராமணா குரு. அர்ஜுனா, ஓ யுதிஷ்டிரா, பகவானே, ஓ பிரபு கிருஷ்ணா, அவனை கொல்ல வேண்டாம், அவன் பிராமணனுடைய பையன், நம்ம குருவுடைய பையன், அவனை தண்டிக்க கூடாது. பாருங்க, எவ்வளவு ஒரு இரக்க குணம் இருந்ததுன்னா, எவ்வளவு ஒரு கருணை குணம் இருந்தா திரௌபதி வந்து அஸ்வத்தாமனை மன்னிச்சிருந்து, அஸ்வத்தாமனை மன்னிச்சு விட்டுருங்க, அவனை கொல்ல வேண்டாம். அப்புறம் ரெண்டாவது, திரௌபதி என்ன நினைக்கிறாங்க? என் மகன்களை இழந்து, என் மகன்களை இழந்து நான் எவ்வளவு ஒரு துயரத்தில் இருக்கேன். இப்போ அர்ஜுனன் அஸ்வத்தாமனை கொன்னுட்டா அவங்க அம்மாவோட நிலைமை என்ன? என் நிலைமை தானே. இப்ப நான் எப்படி என் பிள்ளையை இழந்து கதறி அலறணும், இந்த நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரணுமா? அப்ப எவ்வளவு இரக்க குணம் இருந்தா என் வேதனை என்னோடய போகட்டும், என்னுடைய கஷ்டம், என் வேதனை, என் துன்பம் என்னோடய போகட்டும், இது வேற யாரும் படக்கூடாது. இதுதான் வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர்னா இதுதான். ஏன் திரௌபதிக்காக கிருஷ்ணர் வந்தார்? ஏன் திரௌபதி அவமானப்படுத்தினா ஒட்டுமொத்த குருவம்சம் அழிஞ்சது? இதுதான் காரணம். திரௌபதிய சபையில் இழுத்து வந்து, என்னைக்கு வந்து திரௌபதியுடைய கூந்தல்ல துஷாசன் கைய வச்சானோ, என்னைக்கு வந்து திரௌபதியுடைய கூந்தல்ல துஷாசன் கைய வச்சானோ, அன்னைக்கே கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டாரு, குருவம்சம் பினிஷ். இத வந்து யார் சொல்றா? அர்ஜுனன் சொல்றார். எப்போ? இதே பாகவத முதல் ஸ்கந்தத்துல அர்ஜுனன் வந்து துவாரகையிலிருந்து திரும்ப வருவார். பகவான் கிருஷ்ணரின் மறைவுன்னு ஒரு அத்தியாயம், இதே பாகவத் ஃபர்ஸ்ட் கேண்டோல பகவான் கிருஷ்ணருடைய மறைவு. அப்ப அர்ஜுன் வந்து சொல்றாரு, அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்னைக்கு துச்சாசனன் நம் மனைவி கூந்தலில் கையை வைத்தானோ அன்றைக்கே பகவான் முடிவு செய்து விட்டார், அந்த கௌரவர் மனைவி கூந்தல் அவிழ்க்கப்படணும். எப்போ ஒரு பெண் கூந்தலை அவிழ்த்திருப்பாள்? எப்போ ஒரு பொண்ணு கூந்தல் அவிழ்த்திருப்பாங்க? இறந்து போன வீட்டுலதான். அன்னைக்கு இன்னைக்கு அதுவே கலாச்சாரம் ஆயி போச்சு. இன்னைக்கு வந்து அதுவே கலாச்சாரம் ஆயிடுச்சு. கூந்தல் அவிழ்ந்திருப்பது அது மங்களமானதல்ல. வேத கலாச்சாரப்படி, வேத முறைப்படி கூந்தல் அவிழ்ந்திருப்பது மங்களமானது அல்லது அமங்கலமானது. ஆனா இன்னைக்கு பெண்கள்ல பெரும்பாலும் வந்து கூந்தல் அவிழ்த்து இருக்காங்க. இட்ஸ் நாட் ஆஸ்பீஷியஸ், இட்ஸ் இன்ஆஸ்பீஷியஸ். சோ இது எப்ப கூந்தல் அவிழ்த்து விட்டுருப்பாங்க? இறந்து போன வீட்டுல. அப்போ என்னைக்கு திரௌபதியோட கூந்தல்ல துச்சாசன் கைய வச்சானோ அன்னைக்கே பகவான் முடிவு பண்ணிட்டாரு, கௌரவர்கள் எல்லா பெண்களோட கூந்தலை அவிழ்த்து விடணும். ஒரு வைஷ்ணவி, ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு கிருஷ்ண பக்திக்கு அபராதம் குற்றம் விளைவித்ததுனால அந்த வம்சமே அழிக்கப்பட்டது. பாண்டவர் ஐவரை தவிர, பாண்டவர் ஐவரை தவிர குருவம்சத்துக்கு எல்லாம் பினிஷ். அதனால இந்த ஒரு அத்தியாயத்துல எவ்வளவோ அழகழகான பாடம், எக்கச்சக்கமான பாடம். ஒரு வைணவருக்கு அபராதம் செய்து விட்டால் அந்த வம்சமே நாசமாய்விடும்.
ஒரு நாளும் பகவானுடைய பக்தருக்கு மனதால் கூட நான் குற்றம் செய்யக்கூடாது. அவர்களை நிந்திப்பது, அவதூறு பேசுவது, அவமரியாதை செய்வது கூடவே கூடாது. நம்ம வம்சமே எல்லாம் போயிடும். அந்த பக்தர் மன்னிச்சிடுவாரு. திரௌபதி மன்னிச்சிட்டாங்க, ஆனா கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டார். திரௌபதி மன்னிச்சு விட்டாங்க, சரி போட்டோம், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. பாண்டவர் அப்பவும் சொல்றாங்க, எனக்கு வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம், கிருஷ்ணா நீங்க சமாதானம் பேசுங்க, ராஜ்யம் வேண்டாங்க. ஆனா துரியோதன் கேட்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் மகாபாரத யுத்தம் ஏற்பட்டது துரியோதனுடைய பிடிவாதத்தினால. இல்லாட்டி பாண்டவருக்குன்னு ராஜ்யத்தை திரும்ப பெறணும் ஆசை இல்லை. அவங்க பகவான் கூடயே சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ இப்படி இந்த ஹோல் சீரியல், இந்த ஹோல் எபிசோடு, இந்த ஒரு கதை முழுவதும் என்ன நமக்கு பாடம்னா, ரொம்ப அழகழகான பாடம். அஸ்வத்தாமனை மன்னித்து விட்டார் திரௌபதி. மன்னித்து, அவன் தவறை மறந்தும் விட்டால், மன்னித்து விட்டால். மறப்போம் மன்னிப்போம். நமக்கு யாராவது குற்றம் செய்து விட்டால் அந்த குற்றத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, மறந்தே விட வேண்டும். ஒரு பக்தர் வந்து சொல்றாரு, பிரபு நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். ஓ அப்படி, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே பிரபு, நீங்க செஞ்ச மாதிரி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. அப்படியா அப்படியா பண்ணீங்க? அது மறந்தே விட்டார். மன்னித்தது மட்டுமல்ல, மறந்தே விட்டார். அதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விட்டார். நமக்கு ஒருத்தர் கெடுதலே பண்ணிட்டாங்க, ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது பண்ணோம். சே இவருக்கு போய் நம்ம பண்ணிட்டோமே, சே என்னடா அது, இப்படி ஒரு நல்ல மனுஷன், இவனுக்கு போய் நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அவங்க வெக்கி தலைகுனிற அளவுக்கு நம்ம நடந்துட்டோம். அதுதான் நல்ல மனிதனுக்கான அழகு, இல்லையா? இங்க திரௌபதி சொன்னாங்க, அவரை மன்னிச்சு விட்டுறலாம், அவன் பிராமணனுடைய பையன், குரு, அவனை 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 தண்டிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நான் என் பிள்ளைகளை பிரிந்து எவ்வளவு வேதனை துன்பம் அனுபவிக்கிறனோ அதே வேதனை துன்பத்தை அல்லவா கிருப்பி, துரோணரின் மனைவி வந்து கிருப்பி, அந்த கிருப்பி அம்மா இருக்காளே, அவளும் மகன் இழந்து அழுவா இல்லையா? அதை நான் பார்க்கணுமா? நம்ம என்ன நினைப்போம், நான் பட்ட கஷ்டம் அவன் அனுபவிக்கணும், இல்லையா? நம்மளை யாராவது துன்புறுத்திட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டு அவனை சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். அவனை உண்டியில நான் பட்ட கஷ்டப்படணும். என்னெல்லாம் வசனம் பேசுவோம். இன்னைக்கு ஒரு காலம் வந்துருச்சா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இன்னைக்கு நீ இப்படி இருக்க பாரு, ஒரு நாள் அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். உனக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டு இல்ல, உனக்கு என்ன நடக்குது பாரு. சாபம் எல்லாம் போட்டுரும். சாபம் போட்டு அவங்கள திட்டி அழுது புழம்பி 4 பேர்கிட்ட போய் சொல்லி பெரும் பிரச்சனையை உருவாக்கிடும். ஆனா திரௌபதி இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மோசமான செயல் செய்த அஸ்வத்தாமனை மன்னித்து விட வேண்டும் என்று கூறுகிறார். அஸ்வத்தாமன் பிராமணின் பையன், அவன் குரு, அவனை தீண்டக்கூடாது, அவனை தண்டிக்க கூடாது, எக்காரணம் கொண்டு பிராமணன் தண்டனைக்குள்ளாக கூடாது அப்படிங்கிறது அவங்க பார்வை. ஆனா உண்மையில அஸ்வத்தாமன் பிராமணனா இல்ல, அதுல இருந்து வீழ்ந்து விட்டான் அவன், அவன் பிராமண தகுதி இழந்தவன். சோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அஸ்வத்தாமன் தலையில ஒரு மணி முடி இருக்கும், அந்த மணியை துண்டித்து அவன் உடல்ல அங்கங்க வந்து முடியெல்லாம் வெட்டி அவனை வந்து இந்த கரும்புள்ளி செம்பள்ளி எல்லாம் குத்துவாங்க சொல்ல, அந்த மாதிரி பண்ணி அவனை காட்டுக்கு துரத்தி விட்டார். அஸ்வத்தாமனுக்கு ஒரு வரம் உண்டு, நீண்ட ஆயுள் வாழ்வோம், சிரஞ்சீவி. ஆனா அந்த வரமே அவருக்கு சாபம் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் ரோகம் வந்து வைஷ்ணவ அபராதம் செய்ததுனால அஸ்வத்தாமன் இன்று வரை யார் கண்ணுக்கும் புலப்படாமல் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உடல் எடுத்துட்டு, அந்த உடலால வேதனை, காடுகளை சுத்தி திரிந்து மோட்சம் அடையாம ரொம்ப கடும் வேதனை அனுபவிக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். சோ இதுலதான் இவ்வளவு அழகழகான பாடம். எப்படி திரௌபதி மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவங்களா இருக்காங்க, பாண்டவர்கள் எப்படி கருணை உள்ளவங்களா இருக்காங்க. சோ கிருஷ்ணா எப்படி அந்த பக்தர்களை பரிச்சை பண்ணாரு. சோ பகவான் நம்மளை பரிச்சை பண்ணுவாரு, அவருக்கு அந்த உரிமை உண்டு. தன் பக்தன் பக்குவம் ஆயிட்டானா இல்லையான்னு பரிச்சை பண்ணுவாரு. பாண்டவருக்கு பகவான் பரிச்சை வைக்கிறாரு, இவங்க பக்தியில பக்குவம் ஆயிட்டாங்களா. அஸ்வத்தாமனுக்கு என்ன கிருஷ்ணர் சொல்றாரு, அவனுக்கு பொண்ணுங்கன்னு. சோ திரௌபதி என்ன யோசிக்கிறா, இல்ல கிருஷ்ணா அது வேண்டாம், அவனை மன்னிச்சு விட்டுறலாம். இதுதான் பகவான் வச்ச பரீட்சையில திரௌபதி பாஸ் ஆயிட்டாங்க. பகவான் வச்ச பரீட்சையில திரௌபதி பாஸ் ஆயிட்டாங்க. சோ இப்படி கிருஷ்ணா நமக்கு பரீட்சை வைப்பாரு. இப்ப இதை படிக்கிறோம், துரோணன் மகன் தண்டிக்கப்பட்டார். ஏன் தண்டிக்கப்பட்டார்? மிக மோசமான செயல் பண்ணாரு. எந்த மாதிரி தண்டனை? மரண தண்டனை கொடுக்க வேண்டியவனை மன்னிச்சு விட்டாங்க. சரி, இன்னைக்கு அஸ்வத்தாமா உடலெல்லாம் ரோகம் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாம அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க.
இமயமலை பகுதிகள். சோ இப்படி இந்த இதுல வந்து ரொம்ப அழகான பாடம். கிருஷ்ணா வந்து நமக்கு பரிச்சை வைப்பாரு. நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், பயிற்சி பண்றோம், நாம ஜபிக்கிறோம். நமக்கும் சில சோதனைகள் வரும். உடலால சோதனைகள் வரலாம், மனதால சோதனைகள் வரலாம், மற்றவங்களால வரலாம், இயற்கையினால வரலாம். இதை நாம் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தாம் திதிக்ஷக்ஷ பாரதா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீத உஷ்ண சுகதுக்கதா ஆகமா அபாயனோ அனித்யா தாம் திதிக்ஷக்ஷ பாரதா. அர்ஜுனா, இந்த உலகத்துல இயற்கையில மாற்றம் உண்டு. சீதோஷணம், சீதான்னா குளிர், உஷ்ணம்னா சூடு. சீதோஷண சுகதுக்கதா. எப்படி வந்து பருவ கால மாற்றம் ஏற்படுது இல்லையா? திடீர்னு பார்த்தா பயங்கர வெயில், வெளியிலயே போக முடியல. திடீர்னு பார்த்தா மழை, அப்புறம் குளிர். இந்த சீதோஷ்ணத்தினால வரக்கூடிய இந்த சீத உஷ்ணத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை எப்படி நம்ம பொறுத்துக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வெயிலா இருக்குன்னு யாரும் வேலைக்கு போகாம இருக்காங்களா? இல்ல குளிருதுன்னு காலையில எந்திரிக்காம இருக்காங்களா? இல்ல சமைக்காம தான் இருக்கிறாங்க. அப்போ இயற்கையினால் வரக்கூடிய துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள பழகிட்டோம். என்னங்க, மே மாசமா ஐயோ வெயிலாதான் இருக்கும், வேலைக்கு போகாம இருக்க முடியாது, வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன் மே மாசம் வந்தாலே வெயிலாதான் இருக்கும், வேலைக்கு போகாம இருக்க முடியாது, வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்ப அதை பொறுத்துக்க பழகிட்டோம் இல்லையா? அந்த சீதோஷ்ணத்துல வரக்கூடிய இன்ப துன்பத்தை நம்ம பொறுத்துக்க பழகிட்டோம். சீதோஷ்ண சுக துக்கதா. அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பத்தை ஒருத்தன் பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். சோ இந்த வாழ்க்கை முழுவதும் இரட்டிப்பு தன்மை நிறைந்தது. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி மாறி மாறி வரும். எப்பவுமே சந்தோஷமே வராது, எப்பவுமே துன்பம் வராது. எப்பவுமே லாபம் வராது, எப்பவுமே தோல்வி வராது, நஷ்டம் வராது. எப்பவுமே வெற்றி கிடையாது, எப்பவுமே. அப்போ வாழ்க்கையில இது போன்ற இரட்டிப்பு தன்மை நிறைந்துதான் இருக்கின்றன. இதை நாம் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள தாம் திதிக்ஷா திதிக்ஷ்வா, சகித்துக் கொள்ள கற்றுக்கொள்வாயாக, பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வாயாக. சோ இது ரொம்ப அழகான ஒரு இந்த பாடம் கத்துக்கணும். ஹோல் பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் ரியலைசேஷன் தான், நமக்கு பாடம் தான். எப்படி நம்ம வந்து இந்த ஜட உலகத்துல பற்று இல்லாம இருக்கணும், எப்படி பகவான் மேல பற்றுதலை வளர்த்துக்கணும், எப்படி வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ படிச்சுக்கணும், எப்படி எப்பவுமே கிருஷ்ணரையே சார்ந்திருக்கும். குந்தி தேவி, பாண்டவர்கள் எப்பவுமே பகவானையே சார்ந்திருக்காங்க. இங்க பாருங்க, குந்தி தேவியுடைய 5 பசங்களும் மகாரதர்கள். யுதிஷ்டிரர், பீமா 10,000 யானை பலமுள்ள பீமன், காண்டீபதாரி வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், நகுலன் சகதேவன் 5 மகாரதர்கள், ஆகச் சிறந்த பெரிய போர் வீரர்கள். இப்பேற்பட்ட மகாரதர்களை குழந்தையாக பெற்றுக்கொண்ட குந்தி தேவி என்ன நினைக்கிறா? எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எப்போ அஸ்தினாபுரத்துல மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்தினாபுரத்துல பாண்டவர்கள் அரியாசனத்துல, யுதிஷ்டிரர் அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் கிளம்புறார், துவாரைக்கு போறார். ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பகவான் துவாரைகளில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் எப்போ வருவார். இவர் பாண்டவர் கூடயே இருக்கிறார். சரி, இப்பதான் மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருச்சு. குருஷேத்திரத்துல மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கௌரவர்கள்லாம் கொல்லப்பட்டு பாண்டவர் யுதிஷ்டிர தலைமையில ஒரு நல்ல ஆட்சி. பாண்டவர் யுதிஷ்டிர அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? துவாரைக்கு கிளம்புறாரு. கிருஷ்ணர் துவாரைக்கு கிளம்பும் போது குந்தி தேவி வந்து ரதத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, வழி விட மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா, நீங்க போக கூடாது. எப்படி நீங்க போலாம்? ஓ, நீங்க நினைக்கிறீங்க எங்க எதிரி எல்லாம் இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு துன்பம் கிடையாது, நீ எங்களுக்கு பாதுகாப்பு தான். கிருஷ்ணா, நீங்க இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க எங்களை விட்டு போயிட்டா எங்களுக்கு ஏது பாதுகாப்பு? எங்களை விட்டு போகாதீங்க, நீங்க, நான் உங்களை விட மாட்டேன். இதுதான் சரணாகதி. குந்தி தேவி என்ன நினைக்கிறாங்க? பகவான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, பகவானோட ஒரு பாதுகாப்பு கிடையாது. அதனால பிரார்த்தனை செய்யறாங்க, கிருஷ்ணா எங்களை விட்டு போயிடாதீங்க, எப்ப வேணாலும் எங்க எதிரிகள் எங்க தாக்கலாம், எப்ப வேணாலும் எங்களுக்கு ஆபத்து வரலாம், நீங்க தான் எங்களுக்கு பக்க பலம், அதனால தயவு செய்து எங்களை விட்டு போயிடாது. இதுதான் சரணாகதி. அப்போ இந்த பாண்டவர் சரித்திரம், எப்படி கிருஷ்ணரையே நம்பி இருக்கணும், எப்படி கிருஷ்ணரையே சரணாகதி பண்ணிருக்கணும். சரணாகதிக்கு தத்துவம் உண்டு. சரணாகதி தத்துவம் என்னது? அனுகுல்யச சங்கல்ப, பிரதிகுல்யச வர்ஜனம்,
ரக்ஷசிதி விஸ்வாசோ கோபுர்த்தே வர்ணம் ததா. கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதை மட்டும் ஏற்றுக்கணும். இந்த அரியாசனம், அஸ்தினாபுரி அரியாசனம் எனக்கு வேண்டாம். யுதிஷ்டர் என்ன முடிவு பண்ணாரு? இந்த அஸ்தினாபுரி அரியாசனம் எனக்கு வேண்டாம். அர்ஜுன் என்ன முடிவு பண்ணாரு? இந்த மகாபாரத யுத்தம் எனக்கு வேண்டாம். ஆனா இது கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தும், கிருஷ்ணர் விரும்புறாரு அப்படின்னா ஏத்துக்கலாம். அப்ப கிருஷ்ண பக்திக்கு சாதகமா இருந்தா ஏத்துக்கலாம். அப்ப அர்ஜுனனுக்கும் யுதிஷ்டருக்கும் இந்த அரியாசனம் தேவையில்லை. ஆனா பகவான் விரும்புறாரு, அதனால ஏத்துக்கிட்டார். அனுகுல்யச சங்கல்பம், பிரதிகுல்யச வர்ஜனம். கிருஷ்ண பக்திக்கு ஒண்ணு சாதகமா இல்லையா அதை விட்டுடணும். எந்த ஒரு செயல், எந்த ஒரு துறை, எந்த ஒரு விஷயம் பகவானது பக்திக்கு சாதகமா இல்லையோ, அது பக்திக்கு பெரும் பாதகமா இருக்குமோ, அது ஆன்மீக முன்னேற்ற தடையாக இருக்குமோ, அதை விலக்கி விட்டுடணும். அதை விலக்கி விட்டுறணும். அனுகுல்யச சங்கல்ப, பிரதிகுல்யச வர்ஜனம். கிருஷ்ண பக்திக்கு முன்னேற்றம் அடையறதுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கணும், பாதகமான விஷயத்தை விட்டுடணும். அனுகுல்யச சங்கல்ப, பிரதிகுல்யச வர்ஜனம். ரக்ஷசிதி விஸ்வாசம். பகவான் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். பகவான் மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். வேற யாரும் எனக்கு உதவ முடியாது, வேற யாரும் எனக்கு காப்பாற்ற முடியாது. இதுதான் திரௌபதியோட ஸ்டாண்டர்ட். திரௌபதி என்ன நிலையில இருந்தாங்க? அவங்க தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணாங்க. துச்சாசனன் தொழில் உரிச்ச பொழுது அவங்க ஓடுனாங்க. மன்னா, திருதராஷ்டிரா, உங்களுக்கு கண் பார்வைதான் இல்லை, இங்க நடக்கிறதா உங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்க சபையில நியாயம் இல்லை, இது தர்மம் இல்ல. ஒரு பெண் என்றும் பாராமல் இந்த சபையில் நடக்குது, நீங்க நீதி தர மாட்டீங்களா? தர்ம நியாயம் தர மாட்டீங்களா? வாய் பொத்தி இருக்காரு திருதராஷ்டிரர். பிதாமகர் பீஷ்ம பிதாமகரே, தர்மோ தர்மோ தர்மம்னு மூச்சு முட்ட தர்மத்தை பத்தி பேசுவீங்களே, உங்க மூச்சு காத்தே தர்மம் தானே, இது தர்மமா? சொல்லுங்க பிதாமகரே. பிதாமகர் தலை குனிந்து உட்கார்ந்திருக்கார் பீஷ்மர். ஓ குருன்னு துரோணரே, குருவே துரோணரே, நீங்க ஆச்சாரி இல்லையா? நீங்க சாஸ்திரம் படிச்சவர் தான், இப்படி பண்ணலாமா சபையில? துரோணரும் தலை குனிந்திருக்கிறார். 1க்கு 5 கணவர்கள், வில்லாளி அர்ஜுனன், தர்மமே உருவான யுதிஷ்டிரன், 10,000 யானை போல ஒரு பீமன். ஓடுனாங்க திரௌபதி, தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. பிறகு திரௌபதி என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம் யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். இது துஷாசன்றது, நான் என்ன காப்பாத்திக்கிறேன். உடவை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. திருதராஷ்டிரத்தை ஓடுனாங்க, மன்னர் சக்கரவர்த்தி கை விட்டாரு. துரோணர்ட்ட ஓடுனாங்க, கை விட்டாரு. பீஷ்மர்ட்ட ஓடுனாங்க, கணவர்கிட்ட யாருமே திரௌபதி உதவி செய்யல. அப்ப திரௌபதி அவங்க இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க, முடியல. 2 கையை விட்டு ஹே கிருஷ்ணா கோவிந்தா கூப்பிட்டாங்க பகவான். அதுதான் சரணாகதி. பகவான் என்ன பண்ணாரு? திரௌபதி கூப்பிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு. திரௌபதி வந்து கூப்பிட்டோம், நீ எங்கெல்லாம் ஓடுன, திரௌபதி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இதுதான் நமக்கு பாடம். நம்மள கணவனோ, என் கணவர் என்ன காப்பாத்திடுவாரு, என் மனைவி என்ன பாதுகாப்பா, என் பிள்ளைங்க என்ன எதிர்காலத்துல வச்சு காப்பாத்துவாங்க, என் பெற்றோர் என்ன பாத்துக்குவாங்க, என் நண்பர் என்ன விட்டு போக மாட்டான். நோ நோ. அவங்க சுச்சுவேஷன் வந்து எல்லாம் போயிடுவாங்க. நம்ம கூட நிக்கிறது கிருஷ்ணர் மட்டும்தான், பகவான் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இது எப்படின்னா, ரொம்ப அழகான உதாரணம் பாகவத்துல இருக்கு. என்ன ஆகும்? மழை காலத்துல ஆற்றுல காற்றாற்று வெள்ளம் ஏற்படும். மழை காலத்துல ஆற்றுல வந்து காற்றாற்று வெள்ளம், அதுல வந்து நிறைய மரங்கள்லாம் மிதந்து வரும். நிறைய மரங்கள்லாம் முறிஞ்சு அந்த ஆற்றுல மிதந்து வரும். ஒரு இடத்துல அந்த மரங்கள்லாம் ஒண்ணு சேரும், அப்புறம் ஒரு இடத்துல போனா பிரிஞ்சிரும். திரும்பி ஒண்ணு சேருமா சொல்ல முடியாது. அந்த மரங்கள் திரும்பி ஒண்ணு சேர, அது அப்படியே அது பாதையில போயிடும். அந்த மாதிரிதான் இது ரயில் ஸ்நேகம். ரயில் ஸ்நேகம் என்னது? இங்க TGR1 ஒரு மாதாஜி இருக்காங்க, TGR5 ஒரு பிரபு இருக்காங்க. இவங்க ஒரு ட்ரெயின்ல போறாங்க, 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டாங்க. இப்ப அவங்க சென்னையில இறங்கணும், இவர் கும்பகோணத்துல இறங்கணும். 2 பேரும் பழகிட்டதுனால இவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்களா, இல்ல அவங்க வீட்டுக்கு தான் இவங்க வந்துருவாங்க? முடியாது. அவங்க ஸ்டேஷன் தான் இறங்கிடும் இல்லையா? இல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருங்க, நீங்க எனக்கு அப்பா மாதிரி இருக்கீங்க, எனக்கு எங்களை வழி நடத்துங்கன்னு அவங்க மாதாஜி சொல்லுவாங்களா? இல்ல. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அம்மா நீ எனக்கு பொண்ணு மாதிரி தாம்மா, நம்ம மீட் பண்ணலாம்னு அவர் போயிடுவார். அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போவாரா? வாமா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்துக்கலாம்? நோ. அந்தந்த ஸ்டேஷன் வந்தா அவங்க இறங்கி போயிடுவாங்க. இதுதான் ரயில் ஸ்நேகம். நம்ம சென்னையில இருந்து ஹவுரா போறோம்னு வச்சுக்கோ, இன்னும் மாயப்பூர் போறோம், ஹவுரா போகணும். சென்னையில இருந்து ஹவுரா போகும்போது நிறைய ஸ்டேஷன் இருக்கு இடையில. விஜயவாடா,
விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் இங்கெல்லாம் நிறைய பேர் ட்ரெயின்ல ஏறுவாங்க. நம்ம கம்பார்ட்மெண்ட்ல உட்காருவாங்க, நம்ம கூட பழகுவாங்க, நம்ம நல்லா பேசுவோம். அவங்க ஸ்டேஷன் தான் இறங்கி போயிடுவாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்க கூட வந்துடுறேன். நோ, நோபடி வில் கம். யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க. அவங்கவுங்க ஸ்டேஷன் தான் போயிடுவாங்க. பகவான் மட்டும்தான் நம்ம கூட இருக்க. ரக்ஷசிதி விஸ்வாசம், பகவான் மட்டும்தான் நம்ம காப்பாத்துவார். நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் போயிடுவாங்க. அவங்கவுங்க ஃபேமிலி குடும்ப பிரச்சனை வந்தா எல்லாம் தெரிச்சிருவாங்க. கஜேந்திரன் வாழ்க்கையில் நடந்தது. கஜேந்திரன் யானைக்கு நடந்தது. கஜேந்திரன் யானை தண்ணியில போய் முதலைகிட்ட மாட்டிக்கிட்டார். மற்ற யானைகளா விட்டுட்டு போயிட்டாங்க, இவரை காப்பாற்ற முடியாதுன்னு. அப்புறம் யாரு காப்பாத்தினா கஜேந்திரனை? பகவான் தான் காப்பாத்தினார். திரௌபதி யார் காப்பாத்தினா? பகவான் தான் காப்பாத்தினார். ரக்ஷசிது விஸ்வாசம், பகவானால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேற யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப பகவான் எப்படி எனக்கு உதவி செய்வாரு? நான் தான் பகவானை உணரலையே, நான் தான் பகவானை பார்க்கலையே, பகவான் என் பக்கத்துல இல்லையே. திரௌபதி பக்கத்திலே இருந்தாரு, பாண்டவர் கூடயே இருந்தாரு, கஜேந்திரன் கூப்பிட்டோன்னே வந்தாரு. கஜேந்திரன் நல்ல பக்தனாச்சே, கூப்பிட்டோன்னே வந்துட்டாரு. திரௌபதி நல்ல பக்தியை கூப்பிட்டோன்னே வந்துட்டாரு. நான் பக்தியில பக்குவம் ஆகலையே, பகவான் எப்படி வருவாரு? நான் கூப்பிட்டா வருவாரா? என் பிரார்த்தனை கேட்பாரா? உண்டு, கேட்பார். அவர் எதுல இருக்காரு? நாமத்துல இருக்காரு. திரௌபதி கூப்பிட்டப்போ பகவான் அங்க இல்ல சபையில. அஸ்தினாபுரத்துல திரௌபதி கூப்பிடும் போது அந்த சபையில பகவான் இல்ல. யாரு திரௌபதிக்கு உதவி பண்ணா? பகவானுடைய நாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்பேற்பட்ட நாமத்தை சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட நாமத்தை பிரபுபாத் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த நாமம் நம்மை காக்கும். என்ன நடந்தாலும் உயிரே போற மாதிரி தான் ஹரே கிருஷ்ணா மரத்தை விடக்கூடாது. நமக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு இது. பகவான் நாமத்தை எக்காரத்துக்கும் கைவிட்டக்கூடாது. என்ன வேலை நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில, நம்ம அவமானப்படலாம், நமக்கு எல்லாரும் எதிரி ஆயிடலாம், இந்த உலகமே நமக்கு என்ன வேலை நடக்கலாம் நம்ம லைஃப்ல, பகவான் நாமத்தை கைவிடவே கூடாது. அந்த நாமம் நம்மை காக்கும். அதுல 100% உறுதியா இருக்கணும். திரௌபதி காத்து பாண்டவர்ல காத்து. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம எவ்வளவு வலுவா பிடிச்சுக்கிறோமோ, எவ்வளவு உறுதியா கவனமா ஜபிக்கிறோமோ, அவ்வளவு பகவானோட நம்ம நெருக்கமாகிட்டே இருக்கும். எப்ப நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே பகவானுடைய பார்வை நம்ம மேல பட்டாச்சு. ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பகவான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால நம்ம பகவானுடைய பார்வையில இருக்கோம். அதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த நாமத்தை உற்றவே கூடாது. அதனால ஒரு அன்பான வேண்டுகோள், ஜபம் பண்ற பக்தர்கள் ஒரு நாள் நாமத்தை கைவிட்டுறாதீங்க. அந்த நாம நம்மை காக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.